2006ஆம் ஆண்டு பிரேசில் நாட்டில் ஃபோர்டலஸாங்கிற இடத்துல இருக்க ஒரு சிறிய வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் வேன் வந்து நிற்கிது. அந்த வேனில் இருந்து 2 பேர் இறங்குறாங்க. அவங்க 2 பேரும் வேலை செய்கிறவங்க மாதிரி அழுக்கான ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவங்களோட சூளை கொஞ்சம் சேறு ஒட்டி இருக்கு. அவங்க வேனுக்கு பின்னாடி இருக்க டோரை ஓப்பன் பண்ணி சில உபகரணங்களை கீழே இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர் அவங்க பக்கத்தில் வந்து நீங்களாம் யாருன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க நாங்களாம் லேண்ட்ஸ்கேப்பிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியல் கிராஸ் இன்ஸ்டால் பண்ணுவோன்னு சொல்லி அதை பற்றி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த வீடு பல மாதமாக காலியாக இருக்கனால யாராவது அதை பயன்படுத்துறது நல்லதுன்னு அவர் நினச்சாரு. ஆனால் அவர் கவனிக்காத ஒன்று இருக்குது. அவங்க மண்ணு மூட்டைகளை கீழே இறக்கலை. அதுக்கு மாறா அது எல்லாத்தையும் அவங்க வேனில் ஏற்றி வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க பொருட்களை உள்ளே கொண்டு போகலை, ஏதோ ஒன்று வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. 42 வயசு இருக்க லூயிஸ் ஃபெர்னாண்டோ தான் இந்த வீட்டை ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக வாடகைக்கு எடுத்திருக்காரு. அந்த வீடு பிரேசில் சென்ட்ரல் பேங்க் நேர்கோட்டில் 256 அடி தூரத்தில் இருக்குது. அடுத்த 3 மாதத்தில் லூயிஸ் மற்றும் அவரோட கேங் ஃபோர்டலஸா சிட்டி கீழே ஒரு சுரங்கத்தை தோண்டுவாங்க. மண், கல், நிலத்தடி நீர் குழாய்கள், மின் கம்பிகள்னு எல்லாத்தையும் கடந்து நேர பேங்கோட வால்ட்டுக்கு போவாங்க. அவங்க இதில் வெற்றி பெற்றா $166 மில்லியன் பிரசிலியன் ரியால், அதாவது சுமார் $70 மில்லியன் பணத்தை அவங்க திருடுவாங்க. யாரும் இப்படி 256 அடி நிலத்துக்கு அடியில் சுரங்கம் தோண்டி வருவாங்கன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னும் 96 நாட்களில் அந்த பணம் காணாமல் போயிடும். பிரேசில் போலீஸ்க்கு இது எப்படி நடந்துச்சுன்னு கூட புரியாது. ஆனால் லூயிஸ்க்கு இன்னும் தெரியாத ஒன்று இருக்குது. 25 பேர் இருக்க அந்த கேங்கில் எப்போதும் ஒருத்தராவது தவறு செய்வாங்க. அந்த தவறு தான் பிரேசிலோட மிகப்பெரிய பேங்க் கொள்ளையை மிகப்பெரிய மனித வேட்டையாக மாற்ற போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் ஹரிஸ் மாறன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது 2004ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் லூயிஸ் ஃபெர்னாண்டோ ஒரு பாரில் 4 பேரோட பேசிகிட்டு இருந்தார். அதை பார்த்த யாருக்கும் அவங்க பழைய நண்பர்கள் மாதிரி தோணும். ஆனால் அவங்க ஒரு பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்காக பிளான் போட்டுட்ருக்காங்க. அதில் ஒருத்தன் இன்ஜினியர், சப்வே கன்ஸ்ட்ரக்ஷன் அனுபவம் அவனுக்கு இருக்குது. இன்னொருத்தன் பேங்க் எம்ப்ளாய், சென்ட்ரல் பேங்க் செக்யூரிட்டி, வால்ட்டோட லொக்கேஷன் இது எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சவன். 3வது ஆள் லாக் ஸ்மித், ஹை செக்யூரிட்டி லாக்ஸில் அவன் நிபுணர். 4வது ஆள் மணி லாண்டரர், கருப்பு பணத்தை சட்டப்பூர்வமான பணமாக மாற்றுற திறன் அவனுக்கு இருக்குது. இவங்க எல்லார்ட்டையும் லூயிஸ் அவரோட யோசனையை விளக்குறாரு. பொதுவாக பேங்க் ராபரி தோல்வி அடைகிறதுக்கான காரணம் டைம் தான். போலீஸ் 3 நிமிஷத்தில் வந்துடுவாங்க, அதிகபட்சமாக 5 நிமிஷம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி டைம் ஒரு காரணியாக இல்லைனா எப்படின்னு இன்ஜினியர் கேட்குறாரு. அதுக்கு லூயிஸ் ஒரு மேப் எடுத்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதுதான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பிரேசில் ஃபோர்டலஸா பிரான்ச். அந்த பேங்க்கில் இருக்க வால்ட்டில் இருந்து 2 பிளாக் தூரத்தில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட்டை காட்டி இந்த இடத்துல இருந்து சுரங்கம் தோண்டி அது வழியாக அந்த பேங்க்கில் இருக்க வால்ட்டுக்கு போகணும்னு சொல்கிறாரு. அதை பார்த்த இன்ஜினியர் அந்த ஏரியாவோட மண், டிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இது சாத்தியம்தான், ஆனால் கடினம்னு சொல்கிறாரு. சுரங்கம் சுமார் 80 மீட்டர், அதாவது 260 அடி இருக்கணும். குறைஞ்சது 3 மீட்டர் ஆழம் இருக்கணும். டெய்லியும் 1 டன் மண் அகற்றணும். 3 முதல் 4 மாதம் வரை தொடர்ந்து வேலை செய்யணும்னு கணக்கு பண்ணி சொல்கிறாரு. அதுக்கு லூயிஸும் ஓகே சொல்கிறாரு. லாக் ஸ்மித் வால்ட்டோட டோரை பற்றி கேட்க அதுக்கு லூயிஸ் சிரிச்சுட்டே நாம் அதை ஓப்பனே பண்ண போகிறதில்ல, பொதுவாக வால்ட்டுக்கு பலவீனமான பகுதி தரைப்பகுதி தான் சொல்கிறாரு. அவங்க கீழே இருந்து காங்கிரீட் மற்றும் பார் கம்பிகளை ட்ரில் பண்ணி தான் வால்ட்டுக்குள்ளே போக போகிறாங்க. மற்றவங்கெல்லாம் அமைதியாக யோசிக்கிறாங்க. அதில் இருக்க அபாயம், லாபம் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இன்ஜினியர் கடைசியில் ஓகே சொல்கிறாரு. ஆனால் குறைஞ்சது 20 பேர் கூட தேவைப்படலான்னு யோசிக்கிறாங்க. அடுத்த 2 வாரங்களில் லூயிஸ் 25 பேர் கொண்ட குழுவை அமைக்கிறாரு. 2005ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் லூயிஸ் ஒரு வீடை வாடகைக்கு எடுக்கிறாரு. அதில் 2 பெட்ரூம், 1 கேரேஜ் இருக்க ஒரு சாதாரண வீடு அது. அந்த வீட்டு ஓனர்கிட்ட லேண்ட்ஸ்கேப்பிங் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி 3 மாதத்துக்கான வாடகையையும் கொடுக்குறாரு. அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு வெளியில் ஒரு சைன்போர்டு வைக்கிறாங்க. கிராம சிந்தட்டிக்கா ப்ரொஃபஷனல் லேண்ட்ஸ்கேப்பிங் பிஸ்னஸ்னு. வெளியே ஒரு வேன், உள்ள கார்டனிங் டூல்ஸ்னு எல்லாமே உண்மையாக தெரியுது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வேற ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. பின்னாடி இருக்க ரூமில் ஃபர்னிச்சரை எடுத்துகிட்டு தரையை உடைச்சி சுரங்கம் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. மண் ரொம்ப கடினமாக இருக்குது. களிமண், கற்கள் கலந்த மண்ணாக இருக்கனால வேலை கொஞ்சம் மெதுவாக நடக்குது. இப்படியே போனால் சரிப்பட்டு வராதுன்னு
இன்ஜினியர் லேட்டஸ்ட் ட்ரில்லிங் மிஷினை கொண்டு வராரு. அதை வச்சு மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு வாரத்தில் செங்குத்தா 10 அடி ஆழத்துக்கு தோண்டி சப்போர்ட்காக மரத்தூண்களை வச்சு சுவரை வலுப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் கிடைமட்டமாக சுரங்கத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. காம்பஸ் மற்றும் மேப்பை யூஸ் பண்ணி 256 அடி வடகிழக்கு திசை குறிக்கப்படுது. 2 பேர் ஷிஃப்ட் கணக்கில் வேலை செய்கிறாங்க. ஒருத்தர் தோண்ட இன்னொருத்தர் மண்ணை பக்கெட்டில் எடுப்பார். அந்த மண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்து வேனில் ஏற்றி சிட்டியில் இருக்க பல பகுதிகளில் அது தூக்கி வீசப்படுது. அந்த சுரங்கம் ரொம்ப குறுகலாக இருக்குது, காற்றும் கம்மியாக இருக்குது, இடிஞ்சு விழுங்கிற அபாயமும் இருக்குது. அதனால் மரத்தூண்களை வச்சு சப்போர்ட் கொடுக்கப்படுது. பிவிசி பைப் மற்றும் ஃபேன் வச்சு வென்டிலேஷன் அமைக்கப்படுது. மார்ச் மாதத்தோட முடிவில் கிட்டத்தட்ட 100 அடி வரைக்கும் தோன்றாங்க. அதாவது ஏறத்தாழ பாதி சுரங்கத்தை தோண்டி முடிக்கிறாங்க. ஏப்ரல் மாதத்தோட முடிவில் 200 அடி வரைக்கும் தோண்டிட்டாங்க. ஆனால் 180 அடி வந்தப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவங்க தோண்டும் போது வாட்டர் பைப்பை தெரியாமல் உடைச்சிட்டாங்க. அதனால் தண்ணி லீக் ஆகி அங்கே இருந்த மண்ணெலாம் சேராமல் இருந்துச்சு. உடனே அவங்க ஒரு யோசனை பண்ணி தோன்ற திசையை லைட்டாக சேஞ்ச் பண்ணாங்க. அது அவங்களுக்கு தூரத்தை அதிகரித்தாலும் அவங்களுக்கு அது சேஃபான பாதையாக இருந்துச்சு. மறுபடியும் அவங்க முன்னேறி போகும்போது 220 அடியில் எலக்ட்ரிக்கல் கேபிளை ஹிட் பண்ணிட்டாங்க. ஏதாவது ஒரு வயரை தெரியாமல் கட் பண்ணிட்டாலும் அது பெரிய பிரச்சனையாக மாறும். உடனே இன்ஜினியர் அந்த கேபிளை பேட்ச் பண்ணி அதை சரி பண்ணுறாரு. கடைசியில் அவங்க 250 அடி வரைக்கும் தோன்றாங்க. பேங்க்ல இருந்து இன்னும் 6 அடி தான் இருக்குது. இப்போ தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சவால் ஒன்று காத்துட்ருக்கு. அந்த பேங்க்கோட பேஸ்மெண்ட் 4 அடி திக்னஸ் இருக்க மாதிரி காங்கிரீட்டால் செய்யப்பட்டிருந்துச்சு. அதை உடைச்சாதான் அவங்க வால்ட் இருக்க பகுதிக்கு போக முடியும். ஆகஸ்ட் 6ஆம் தேதி இரவு 11 மணிக்கு அவங்க அந்த காங்கிரீட் ஃபவுண்டேஷனை ட்ரில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லூயிஸ் அவங்களுக்கு கவனமாக அமைதியாக ஒர்க் பண்ணுங்க, எந்த ஒரு தவறும் நடக்கக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ட்ரில் பண்ணுற சத்தம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் சிட்டியோட டிராஃபிக் சத்தத்தில் அது மறைஞ்சு போகுது. கடைசி அவங்க பேங்க்கோட பேஸ்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு மேலே தான் பணம் இருக்க வால்ட் இருக்கு. ஆனால் அவங்க அதுக்கு மேலே எதுவும் பண்ணலை. ஏன்னா இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் பேங்க் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓப்பன் ஆயிரும். எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க. அதனால் அவங்க நைட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. நைட் ஆனதும் பேங்க்கை க்ளோஸ் பண்ணாங்க. அடுத்த நாள் சண்டேனால அவங்களுக்கு 48 மணி நேரம் எந்த தொந்தரவும் இல்லாமல் அந்த பேங்கை கொள்ளையடிக்க வாய்ப்பு கிடைச்சது. அன்னைக்கு நைட் 10 மணிக்கு மறுபடியும் டனலுக்கு வந்து அங்கே இருந்த மெட்டல் கிரேட்டை ஓப்பன் பண்ணி வால்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே செல்ஃப் முழுவதும் பணம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பேக்கில் நிரப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு பேக்லையும் சுமார் 5 லட்சம் ரியால் வரை நிரப்புறாங்க. அப்படி நிரப்பின அந்த பேக்கை ஃபர்ஸ்ட் வால்ட்டுக்கு வெளியில் கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அதை டனலுக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அதை அந்த வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. இப்படியே ஒரு மனித சங்கிலி மாதிரி அவங்க பேக்கை பாஸ் பண்ணுறாங்க. நைட் 12 மணிக்கு 10 மில்லியன், 2 மணிக்கு 20 மில்லியன், 4 மணிக்கு 40 மில்லியன்னு அவங்க பேக்கில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு ஒருத்தர் கொலாப்ஸ் ஆகிறாரு. அவரால் ஒழுங்காக மூச்சு விட முடியலை. பேக்கை கீழே வச்சுட்டு மெதுவாக ஊர்ந்து வர்றாரு. எழுந்திருக்கணும்னு அவர் ட்ரை பண்ணும்போது சப்போர்ட்காக வச்சுருந்த பீமில் சாயிறாரு. அதனால் அந்த பீமில் விரிசல் ஏற்படுது. இன்ஜினியர் அங்கே வந்து அதை சரி செய்ய ட்ரை பண்ணுறாரு. அவர் சொல்கிறத கேட்ட மற்றவங்க அதை ஸ்டெபிளைஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் வேலை ஸ்டார்ட் ஆகுது. சண்டே மார்னிங் அவங்க 60 மில்லியன் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. விடிஞ்சதும் அவங்க வேலையை ஸ்டாப் பண்ணிவிட்டு நைட் ஆனதும் வேலையை தொடங்குறாங்க. அந்த நைட் அவங்க அந்த வால்ட்டையே காலி பண்ணுறாங்க. அவங்க எடுத்த மொத்த அமௌண்ட் 164.8 மில்லியன் ரியால், கிட்டத்தட்ட 70 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். எல்லா பேக்கையும் வேனில் லோட் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் எந்த பொருளையும் விடாமல் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அந்த வேனில் தப்பிச்சு போகிறாங்க. அடுத்த நாள் மண்டே மார்னிங் பேங்க் ஓப்பன் ஆகுது. வால்ட் காலியாக இருக்கிறத பார்த்த பேங்க் ஊழியர்கள் அதிர்ச்சி ஆகிறாங்க. வால்ட்டோட டோர் உடைக்கலை, அலாரமும் அடிக்கலை, வேறு எந்த தடயமும் இல்லை. அப்புறம் எப்படி உள்ளே இருந்த பணத்தை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாங்கன்னு அவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. செக்யூரிட்டிஸ் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கிரேட் ஓப்பன் பண்ணப்பட்டு அதுக்கு கீழே டனல் தோண்டப்பட்டிருக்கிறது தெரிய வந்துச்சு. ஃபெடரல் போலீஸ் அங்கே வந்து விசாரணை தொடங்கினாங்க. லேண்ட்ஸ்கேப்பிங் பிஸ்னஸ் பண்ண வந்ததா சொன்னவங்க தான் இந்த கொள்ளை சம்பவத்தை பண்ணியிருக்காங்கன்னு பக்கத்து வீடுகளில் விசாரணை பண்ணி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. 3 வாரத்துக்கு அப்புறம் அந்த கேங்கில் இருந்த ஒருத்தன் ஃபுல் அமௌண்ட்டை கேஷாக கொடுத்து ஒரு காரை வாங்குகிறான்.
ஆனால் சேல்ஸ்மேனுக்கு அவன் மேலே சந்தேகம் வருது. ஏன்னா அந்த மொத்த பணமும் லாட்ரியில் விழுந்ததா சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் பார்க்க பதற்றத்தோடையும் பயத்தோடையும் இருந்தான். அதனால் அந்த சேல்ஸ்மேன் ஃபெடரல் போலீஸ்க்கு இதை பற்றி தகவல் கொடுத்தாரு. அவங்களும் அவனை ட்ராக் பண்ணி மொத்தம் 3 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்கள விசாரித்து 8 பேரையும் அந்த கேங்கோட லீடரான லூயிஸ் பேரையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. லூயிஸ் 8 மில்லியன் பணத்தோட பராகுவே நாட்டுக்கு தப்பிச்சு போகிறாரு. அவனோட காலை ட்ரேஸ் பண்ண போலீஸார் 2005ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அவனையும் கைது செய்கிறாங்க. கோர்ட்டில் அவங்க எல்லாருக்கும் 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. கொள்ளையடிக்கப்பட்ட 70 மில்லியனில் வெறும் 8 மில்லியனை மட்டும்தான் போலீஸார் மீட்டாங்க. அதே மாதிரி கொள்ளையடித்த 25 பேரில் வெறும் 13 பேர் மட்டும்தான் போலீஸார் கைது செஞ்சாங்க. மீதி பணம் இப்போ எங்கே இருக்குது? அந்த 12 பேரும் எங்கே போனாங்க? எந்த நாட்டில் இருக்காங்க? இப்படி எதுவுமே இன்னும் புரியாத புதிராக தான் இருக்குது. இந்த கொள்ளை சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you.